ஒருத்தன் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்றான். அவன் கூடவே ஒரு லிப்ஸ்டிக்கும் எடுத்துட்டு வந்திருப்பான். அதை என்ன பண்ணோம்னா இவனோட கையில அப்ளை பண்ணி இவனோட கழுத்துல யாரோ கிஸ் பண்ண மாதிரி மார்க் பண்ணிக்கிறான். அதெல்லாம் எதுக்குடா இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பண்றான்னு பார்த்தா இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டோட அங்க வந்திருப்பா. அதனால இவன் என்ன பண்றான்னா எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சீன் போடுறதுக்காக இவனும் அந்த லிப்ஸ்டிக் மார்க் பண்ணியிருப்பான். இவளும் அதுக்கப்புறம் அதே டேபிள்ல உட்காந்துக்கிறாங்க. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு இவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க போயிருக்கான்னு சொல்லி இவ கேட்கறா. ஆனா இதை இவன் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் இங்கே உட்காந்து உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்பான்னு உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே எழுந்து போய் அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அவட்ட போய் கொஞ்ச நேரம் மட்டும் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறியான்னு சொல்லி கேட்பான். அந்த பொண்ணு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இவனுடைய பர்ஸ் எடுத்து உனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நான் பே பண்றேன், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நடின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். அந்த பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவனும் பேசிட்டு இருக்கும்போது இவன் உடனே இவனுடைய லவ்வரை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இதுதான் அப்ப நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கான்னு சொல்லிடுறா. கூட்டிட்டு வந்தவன் இவன் இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்கும் அமௌண்ட் வாங்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்ன பண்றது தெரியாம தன்னுடைய எக்ஸ் லவர் முன்னாடி சீன் போடுறதுக்காக இவனு கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா அவன் கூட்டிட்டு வந்து அவனுடைய லவ்வரை கையை பிடிச்சி இங்க பாரு அவனுக்கு நான் ஒரு அழகான ஒரு ரிங் கிஃப்ட் பண்ணிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே இவன் என்ன பண்றான்னா அவகிட்ட இந்த ரிங்கை காசு கொடுத்து வாங்கிடுறான். ரிங்கை வாங்கினதுக்கு அப்புறம் இவனும் இன்னைக்கு தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனும் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அதை எடுத்து கொடுப்பான். அந்த நேரம் எடுத்து கொடுக்கும் போது அவனுடைய பர்ஸ்ல அமௌண்ட் இல்லாத தெரிஞ்சுக்கிட்ட இவ உடனே அங்கிருந்து எழுந்து போயிடுறா. இவனுக்கு அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஏன் இப்போ உடனே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்கறான். உங்ககிட்ட காசே முடிஞ்சு போச்சு, இங்க இருந்தா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி கெத்தா இருக்கலான்னு பார்த்தா இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிடுவா. கொஞ்ச நேரத்துல இவங்களுக்குள்ள என்னமோ சண்டை நடக்குது. என்னடான்னு பார்த்தா அவனும் அங்கிருந்து எழுந்து போற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவளும் வெயிட் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. கூட வந்தா இவளுடைய லவர் உடனே அவன் போட்ட ரிங்க கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, இவளும் அவனை பணம் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருப்பான்னு. உங்களுக்கு எல்லாம் என்ன புரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்க எக்ஸ் லவர் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும் தான், அதுக்குன்னு தேவையில்லாம செலவு பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.